ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 2023ல வெளியான த டெவில் பெனித். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வயசானவர் தலகால் தெரிக்க அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. அவர் எதுக்காக இப்படி ஓடுறாருன்னு தெரியாம இருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் அவரு துரத்திட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இவரோட பேரு மார்ஷல். மார்ஷலோட கையில வந்து ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பை பார்த்துட்டே அவர் ஒரு குகை கிட்ட வராரு. அந்த மாதிரி அந்த குகைக்குள்ள அவர் போலான்னு பார்க்கும்போது எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் கண்ணை காட்டி அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மார்ஷலை மிரட்டுறான். மார்ஷலுக்கு தெரியும் அவன் இந்த மேப்புக்காக தான் வந்திருக்கான்னு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த மேப்பை தூக்கி அந்த குகைக்குள்ள இருக்க பள்ளத்தாக்குக்குள்ள போட்டுறாரு. மார்ஷல் அவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இந்த விஷயத்த உலகத்துக்கு தெரியாம மறைக்க போறேன். நீ இதை வச்சு லாபம் சம்பாதிக்கலான்னு பாத்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு மிருகம் அவங்கள நோக்கி வர்றத காட்டுறாங்க. இந்த மாதிரி வரும்போது அவன் என்ன பண்றான்னா மார்ஷலை ஷூட் பண்ணிட்டு அந்த மிருகத்தை நோக்கி அவனோட கன்னை பாயிண்ட் பண்றான். எந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த வினோதமான உருவம் அவனையும் கொலை பண்ணுது. இப்ப அப்படியே கட் பண்ணா சில மாதங்கள் கழிச்சு நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு நிக். நம்ம ஹீரோ வந்து மேக்ஸ்ங்கிற அவரோட நாயை கூட்டிட்டு எங்க வந்திருக்காருன்னா அவரோட தம்பியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. ட்ரிஸ்டன் உள்ள இருக்கியா, கதவு தர வந்து கதவு தர அப்படின்னு அவர் எவ்வளவோ கத்தும் போதும் அவரோட தம்பி வந்து அங்க உள்ள இல்ல. இந்த மாதிரி இந்த ட்ரிஸ்டன் எங்க போயிருப்பான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அவரோட நாய் மேக்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு இடத்த மோக்கம் புடிச்சு போகுது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா பின்னாடியே போறாரு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கங்காரு அந்த இடத்துல பாதி சதையோட இறந்து கிடக்குது. சோ இந்த மாதிரி அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அவரோட தம்பி ட்ரிஸ்டன் வந்து நம்ம ஹீரோவும் பயன்படுத்துறான். சோ இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிஞ்சு அவரோட தம்பியை பார்த்திருக்காங்க இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வீட்டுக்கு போய் நிறைய விஷயங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து அவரோட தம்பியை பார்க்க வரல, ட்ரிஸ்டன் தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டிருப்பான். எதுக்காக அப்படின்னு அவர் கேட்டப்போ அவன் என்ன பண்றான்னா ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறான். ஆக்சுவலி இது வந்து அவங்களோட தாத்தா எழுதின லெட்டர். ஆக்சுவலி அப்படி அதுல என்ன போட்டிருக்குன்னா அவரோட தாத்தா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதனால இவங்க அந்த நிலத்தை விற்கவும் செய்யலாம், இல்ல அவங்களேவும் வச்சுக்கலாம். சோ அதனால ட்ரிஸ்டன் என்ன சொல்றான்னா ஒரு லோக்கல் டெவலப்பர் இந்த இடத்தை எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம நிக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, எங்க பாரு இது நம்மளோட தாத்தாவோட சொத்து, இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம வச்சுட்டு போற ஒரு மிச்சமா இருக்கும், இதை வந்து நீ எதுக்காக விற்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சோ இது ட்ரிஸ்டனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்து கிளம்புறான். போகும்போதே சொல்றான், நீ இதை சொல்றதுக்காகவா அவ்வளவு தூரம் கிளம்பி வந்த, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சோ இவன் அப்படி கிளம்பி எங்க போறான்னு பார்த்தா அந்த இறந்து கிடக்கும் இல்லையா அந்த கங்காரு, அதை வந்து புதைக்கிறதுக்காக அவன் வந்து அங்க குழி நோன்றான். சோ பின்னாடியே நம்ம நிக்கும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நாங்க பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு, நாம இதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கங்காரு புதைச்சிட்டு இருக்கும் போது இந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா அது எதையோ பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடான்னு வந்து பார்த்தா அங்க நிறைய கிளைகள் ஆடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதை வந்து நம்ம பசங்க பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அது ஏதாவது கரடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிராவி அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம பசங்களை மீட் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலி அவங்களோட தாத்தாவோட ஃப்ரெண்டு தான் இந்த கார்வே. சொல்ல போனா அந்த லெட்டரை அனுப்புனதே அவர்தான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உன்னோட தாத்தா இந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய கைகளுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லனாலதான் நான் இதை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தேன், இனிமேல் இதை நீ பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரிஸ்டன் என்ன சொல்றான்னா, நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இந்த நிலத்தை பணமா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அது ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கார்வி என்ன சொல்றாருன்னா, உன்னோட தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இந்த நிலத்தை உங்களுக்கு மட்டும் இல்லாம லோக்கல் ட்ரைப்ஸ்க்கு கொடுத்திருக்காரு, அதனால இது அவங்களோட சொத்தும் கூட, உன்னோட தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன், அவரோட பேரை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்வி என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்புறாரு. சோ ட்ரிஸ்டனுக்கு இது சுத்தமாவே பிடிக்கலதான், ஆனா இது வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால இது அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி இதை பத்தி அப்புறமா பேசலாம்னு முடிவு பண்றாங்க. இவ அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது திரும்பவும் மேக்ஸ் எதையோ பார்த்து குலைக்குது. இப்ப இந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. நம்ம பசங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டது கூட இல்ல. இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கிளைகள் அசையறதையும் அவங்க கவனிக்கிறாங்க.
இத பார்த்த உடனே நிக் என்ன சொல்றாருன்னா, நாம இப்ப பெட்டர் உள்ள போறது நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க உள்ள போடுறதோட அந்த ராத்திரி வந்து முடியுது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வெளியில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவருக்கு அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது. சோ இந்த மாதிரி இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. சோ இத வந்து அவங்க சுத்தமாவே விரும்பல. சோ இந்த மாதிரி எல்லாருமே இறங்கி உள்ள வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு ஆனி. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முன்னாள் பழக்கம் இருக்கு. இப்ப இங்க முன்னாடி நடந்து வரான் பாத்தீங்களா, இவன் பேரு தான் பிஜே. பிஜேக்கு நம்ம ஹீரோக்கு சுத்தமாவே ஆகாது. ஆனா இப்ப ஆனியோட பாய் ஃப்ரெண்டே இந்த பிஜே தான். சோ இப்படி ஒவ்வொருத்தரா உள்ள வராங்க. இவங்க பேரு ரெபேக்கா, அதுக்கப்புறம் அவளோட பேரு கேட். சோ கடைசியா ஆனி உள்ள வரும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பிஜே வந்து பாத்தாரான். அவனுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை வேகமாவான்னு உள்ள கூப்பிடுறான். சோ அதுக்கப்புறமா அந்த ராத்திரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது சோ அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த வேனை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பக்கமா வராரு. சோ இந்த சமயத்துல தான் என்ன ஆகுதுன்னா, இவங்க இந்த மாதிரி பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் அங்க வினோதமான ஒரு சத்தம் கேக்குது. சோ இத பார்த்த உடனே பிஜே என்ன சொல்றான்னா, கேட்டோட பாய் ஃப்ரெண்ட் ஜாஸ் கிட்ட போய் அது என்னங்கறத பாரு அப்படின்னு அவன் சொல்றான். சோ அதனால அவனும் அந்த காட்டுக்குள்ள தனியா போக ஆரம்பிக்கிறான். எங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகுனாங்க. ஆனா ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால இவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப இந்த சமயத்துலதான் காட்டுக்குள்ள போனா இல்லையா இந்த ஜாஸ், அவன் கத்துற சத்தம் இங்க நம்ம பசங்களுக்கு கேக்குது. சோ இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நேரா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு போகும்போது அங்க கேட் இந்த பிஜேயோட இருக்கான். சோ இத வந்து நம்ம ஹீரோயினும் பாத்துறாங்களா, அவங்களுக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜேசனை வந்து காணோங்கிறனால நம்ம ஹீரோ மட்டும் தனியா அந்த காட்டுக்குள்ள போய் அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் காட்டுக்குள்ள போய் தேடும் போதுதான் ஜேசனை ஒரு வழியா அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ அவன் வந்து ரொம்ப ஓவரா குடிச்சனால அவனால எந்திரிக்க கூட முடியாத நிலைமைக்கு அவன் இருக்கான். சோ இந்த மாதிரி அவனை போய் கூட்டிட்டு வரலான்னு பாக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ இவங்கள வேவு பாக்குற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. அந்த ரெட் கலர் லைட்ஸ் அங்கிருந்து வேகமா போடுறத நம்ம ஹீரோ பாத்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வழியா ஜேசனை அங்கிருந்து கூட்டிட்டு வராரு. கேட் அதை பார்த்த உடனே, நிக் நீ அங்க யாரையாவது பாத்தியா, இவங்க போன இடத்துல யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிக் வந்து அந்த ரெட் லைட்ஸ் பத்தின எந்த விஷயத்தையுமே பசங்க கிட்ட அவர் சொல்லல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஃபேமிலியோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸோட போட்டோவே அவர் பாக்குறாரு. இந்த மாதிரி அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் துண்டு இருக்கிறதே அவர் கவனிக்கிறாரு. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, பார்பரா மார்ஷல் சில வாரங்களுக்கு முன்னாடி காணாம போனதாவும் அவங்கள போலீஸ் இன்னும் தேடிட்டே இருக்கிறதாவும் அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த நியூஸ் பேப்பர் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதனால திரும்பவும் அங்க இருக்கிற எல்லா அட்டைப்படியும் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம மார்ஷலோட கையில இருந்த ஒரு மேப் இருக்கும் இல்லையா, அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஆனா முதல்ல அவருக்கு அது என்னன்னு தெரியல. அதனால அதை என்ன பண்றாருன்னா ஓரமா வச்சுட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி தேடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பசங்க 3 பேரும், அதாவது நம்ம ஹீரோ, அவரோட தம்பி, அப்புறம் ஆனியா டவுனுக்கு போறதுக்காக கார்ல கிளம்புறாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து டவுனுக்கு வந்த உடனே ட்ரிஸ்டனும் ஆனியாவும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோ ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு. சோ அந்த மாதிரி அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம ஹீரோ காஃபி குடிப்பாருன்னு பார்த்தா அவரு வந்து கிரிப்டோசுவாலஜி பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த கிரிப்டோசுவாலஜினா ஒன்னும் இல்ல, இந்த மித்திக்கல் கிரியேச்சரை பத்தி படிக்கிறதா இந்த கிரிப்டோசுவாலஜி. சோ அதுல யாரு தலை சிறந்தவங்க அப்படின்னு பாக்கும்போது அதுல நம்ம ஹீரோவோட தாத்தா மார்ஷல் தான் இருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒரு கிரிப்டோசுவாலஜிஸ்ட். இப்ப புரியுதா எதுக்காக ஸ்டார்டிங் சீன்ல அவர் எதையோ பார்த்து பயந்து வந்திருப்பாருன்னு. அவர் ஒரு கிரிப்டோசுவாலஜிஸ்ட்ங்கிறனால இந்த மித்திக்கல் கிரியேச்சரை பத்தி அவர் தேட போயிருந்தாரு. அந்த சமயத்துல தான் அவர் ஏதோ ஒண்ணு கிட்ட வசமா மாட்டியிருப்பாரு. அவர் தேடி போன மித்திக்கல் கிரியேச்சர் பான்யாப்னு சொல்லப்படுற ஒரு கிரியேச்சர். சோ இந்த இடத்துல நம்ம ட்ரிஸ்டனும் ஆனியாவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருக்கும்போது இங்க ரெபேக்கா காட்டு வழியா நடந்து போறத காட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மரத்துக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பயமுறுத்துற மாதிரி இருக்கு. திரும்ப அவங்க எந்திரிச்சு பார்த்தா அது அந்த இடத்துல இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தொடர்ந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சோட அவங்க பாக்குறாங்க. எந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா முடியுது. அதுக்கு அந்த பக்கம் ஆறுதான் இருக்கு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேற வழி இல்லாம அந்த ஆத்துல அவங்க குதிச்சிடுறாங்க. சோ இப்ப இங்க நம்ம பசங்க திரும்ப வீட்டுக்கு வரலான்னு பாத்துட்டு இருக்கும்போது ட்ரிஸ்டன் என்ன சொல்றானா, நாம வேணும்னா அந்த லோக்கல் டெவலப்பரை போய் பாத்துட்டு வரலாமா, அவன் நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி உனக்காக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க.
அந்த மாதிரி நம்ம பசங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவும் ட்ரிஸ்டனும் மட்டும் அந்த டீலரை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. அந்த ஆளு வந்து எடுத்தோ கவுத்தோன்னு இல்லாம டக்குன்னு அந்த பேப்பர்ஸை கொடுத்து இதுல நீ சைன் அப் போடு, நான் உனக்கு காசை கொடுக்குறேன், அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருன்னு அவன் சொல்றான். இதை பார்த்த உடனே ட்ரிஸ்டனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவன் என்ன பண்றான்னா மேலோட்டமா படிச்சுட்டு அதை சைன் பண்ணலான்னு போகும்போதுதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு. அதை பாக்குறதுக்கு ஒரு பைனாகுலர் மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் இரு ட்ரிஸ்டன், நாம இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல சைன் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிஸ்டன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு ஒரு நாள் டைம் வேணும், நான் இதை இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சைன் பண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அதுக்கு அந்த ரியல் எஸ்டேட் டீலரும் சரிங்கிறாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றாரு. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு மேப் பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரியான மேப் இருக்கிற ஒரு உருவம் அந்த இடத்துல அவன் வால்ல மாட்டியிருக்கான். சோ இதை பார்த்து அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு அபாரிஜினல் ஆர்ட், எங்க தாத்தா காலத்தோடது, அவரோட காலத்துல இருந்து நான் தான் அதை பாதுகாத்துட்டு வரேன்னு அவன் சொல்றான். சோ இந்த மாதிரி பசங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்த உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரிஸ்டனுக்கும் நம்ம ஹீரோக்கு சண்டை வருது. ட்ரிஸ்டனால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவன் இந்நேரம் சைன் போட்டிருந்தானா கையில பணம் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவால தான் அவனுக்கு அந்த பணம் கிடைக்காம போயிருச்சு. சோ இதெல்லாம் அவன் வந்து பேசிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ட்ரிஸ்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, ஆத்துக்கு குளிக்க போன ரெபேக்கா இன்னுமே திரும்ப வரல. அந்த மாதிரி அவங்களை தேடி எல்லாருமே போகும்போது ரெபேக்காவோட டவல் மட்டும் அங்க கீழே கிடக்குது. ஆனா அவளை காணோம். வீட்டுக்கு வந்து பிஜேவை செக் பண்ணும்போது அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா அவனை கேட்கும் போது நான் அவளை பார்க்கலன்னு அவன் சொல்றான். இங்க நம்ம பசங்க எல்லாருமே ரெபேக்காவை தேடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னோட உதவி தேவை, ரெபேக்காவை அவங்க பாத்துப்பாங்க, ஆனா நான் போற இடத்துக்கு உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா சரிங்கிறாங்க. ஆக்சுவலி இப்ப இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த லோக்கல் டீலர் இருந்திருப்பா இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஆளு வந்து அவனோட இடத்த லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவர் நுழையிறாரு. சோ இப்ப இது ராத்திரி வேலையாச்சா, நம்ம பசங்க இன்னுமுமே ரெபேக்காவை தேடிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க நிறைய விதமான பொருட்கள் இருக்கு. அதாவது கெமிக்கல்ஸ்ல இருந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரைக்கும் அங்க இருக்கு. சில புது டெக்னாலஜிஸும் அந்த இடத்துல அவர் பாக்குறாரு. அந்த சமயத்துல தான் அவர் ஒரு ட்ரெஸ்ஸையும் பாக்குறாரு. சோ பொதுவா இந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இதுதானே யூஸ் பண்ணுவாங்க. காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் அவங்க போடும்போது விலங்குகளோட கண்களுக்கு அவங்க தெரியவே மாட்டாங்க. அதுக்கு பயன்படுத்துற அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ இந்த இடத்துல ஜேசனும் கேட்டும் ரெபேக்காவை தேடிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. அதாவது கேட் வந்து பிஜே கூட இருந்த விஷயம் நம்ம ஜேசனுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு ஜேசன் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து இவங்கள அட்டாக் பண்ணுது. இத பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற நம்ம மேக்ஸ் உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த கயிறை அவுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி போகுது. இப்ப இங்க நம்ம பசங்க ரெபேக்காவை தேடி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவங்க ரெபேக்காவை கண்டும் பிடிக்கிறாங்க. ட்ரிஸ்டன் வந்து உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இங்க நிக்கிற, வா இவ்வளவு நேரம் நான் உன்னதான் தேடிட்டு இருந்தோம், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நேரமாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நமக்கு ரெபேக்காவோட கண்களை காட்டுறாங்க. அவ என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேத்தையும் ஹிப்னோடைஸ் பண்றா. இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே அவளோட கண்ட்ரோலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவ கூப்பிடுற இடத்துக்கு போலான்னு போகும்போது நல்ல வேலை அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸி வருது. அது என்ன பண்ணுதுன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் அவளோட கண்ட்ரோல்ல இருந்து விடுவிக்குது. சுயநலக்கு வந்த உடனே நம்ம பசங்க ரெண்டு பேத்துக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ரெபேக்காவை பார்த்தா அங்க வேற ரெபேக்காவை காணோம். இந்த சமயத்துல தான் ஜேசனும் கேட்டும் பயந்து அலறிக்கிட்டே அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி வர ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஜேசன் அந்த இடத்த கடந்து எப்படியோ ஈஸியா வந்துட்டான். ஆனா கேட்டால ரொம்ப தூரம் நீச்சல் அடிக்க முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வந்து அவளை அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போறத நமக்கு காட்டுறாங்க. அவளை தண்ணிக்குள்ள இழுத்தது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு அவங்கள பின்தொடர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இத பார்த்த உடனே நம்ம பசங்க மூணு பேருமே அலறி அடிச்சு வேக வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அந்த கொடூரமான மிருகத்தோட சத்தம் அந்த இடத்த விட்டு போகுது. இப்ப ஒரு வழியா அந்த சத்தம் அங்க இருந்து போயிருச்சுன்னு பார்த்தா இப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இத பார்த்த உடனே ட்ரிஸ்டன் என்ன பண்றான்னா மெதுவா அந்த கதவை வந்து அவன் ஓபன் பண்றான். என்னன்னு பார்த்தா அவங்களோட அப்பா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்துட்டு வெளியில வரலான்னு பார்த்தா கார்வி அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே கார்வி கிட்ட நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, இதெல்லாம் என்னது கார்வி, அந்த ரியல் எஸ்டேட் கார என்னோட தம்பிய மிரட்டி அந்த நிலத்தை வந்து அவன் வாங்கலான்னு பாக்குறானா, இல்ல அவனை பயன்படுத்தி இந்த நிலத்தை வாங்கலான்னு பாக்குறானா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கார்வி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அந்த டீலர் வெறும் சின்ன பிரச்சனை தான், ஆனா அதை விட பெரிய பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. அதை நான் உனக்கு சொன்னா கூட உனக்கு புரியாது. கண்டிப்பா
அது எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு உன்னோட உதவி தேவை, என் பின்னாடியே வான்னு நம்ம கார்வி கூப்பிடுறாரு. சோ இப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிஸ்டனோட ஃபாதர், அதாவது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதுவும் அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு. ஆனா இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கானங்கிற விஷயத்த சொல்லல. ஆனா இவங்களோட நோக்கமும் கார்வியோட நோக்கமும் ஒண்ணுதான், பட் வேற வேற காரணங்களுக்காக இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல கார்வி சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோயினை தனியா அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஆனா இந்த இடத்துலயோ நம்ம பசங்க 3 பேத்துக்குமே கன்ஸ கொடுத்து எங்க பின்னாடியே வாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்பதான் கார்வே எல்லாரையுமே உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அதாவது இந்த உலகம் உருவாறதுக்கு முன்னாடி பியாமி அப்படிங்கிற ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருந்தது. கடவுள் வந்து அந்த பியாமிக்கு எல்லா பவர்ஸையும் கொடுத்தது. அதாவது இந்த வளங்களை பாதுகாக்கிறது, மக்களை பாதுகாக்கிறது, அனிமல்ஸ வேட்டையாடாம பாதுகாக்கிறது, இதை எல்லாத்தையுமே அந்த பியாமியோட கையில அது ஒப்படைச்சது. ஆனா இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப மனசு மாறுறவங்க தானே, அவங்களுக்கு தேவைன்னா விலங்குகளை வேட்டையாடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றது பியாமிக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால ஒரு கட்டத்துல அது என்ன பண்ணிருக்கும்னா அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்னு அது நினைச்சிருக்கும். அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்ட போது இதுக்கு இடையில இவங்களோட சக்தியால வெளியில வந்து ஒன்னா சேர்ந்து பான்யப் அப்படின்னு ஒரு கிரியேச்சர் உருவாகுது. அதாவது அந்த பான்யப்ங்கிறது ஒரு மனுஷன் தான். இவங்களுக்குள்ள நடந்த சண்டையால அவன் ஒரு மிருகமா மாறிட்டான். சோ அந்த பான்யப் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தொல்லை கொடுக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த பான்யப்புக்கு இன்னும் முழுசான பவர்ஸ் கிடைக்கல. அந்த பான்யப் அதோட பவர்ஸ் முழுமையா பெறணும்னா அதுக்கு 3 பொண்ணுங்களோட உதவி தேவை. அவங்கள பலி கொடுத்துதான் அவன் வந்து சக்திகளை எடுத்துப்பான். சோ அதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, இன்னும் மீது இருக்கிறது 2 பொண்ணுங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தான் அது வந்து டார்கெட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ட்ரிஸ்டன் எங்க இருக்க, பிஜே இருக்கியா, இந்த மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும்போது எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் நம்ம ஹீரோயினை தலையிலே அடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயினை அடிச்சது வந்து அந்த ரியல் எஸ்டேட் டீலர் தான். சோ அவன் வந்து நம்ம ட்ரிஸ்டனோட அப்பாவோட அடியாளு தான் அவன். சோ இவங்க இப்ப எதுக்காக நம்ம ஹீரோயினை கடத்திருக்காங்கன்னா அந்த பானியப்ப பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினோட உதவி தேவை. ஏன்னா அந்த பானியப்புக்கு மொத்தம் 3 பொண்ணுங்களோட உதவி தேவை இல்லையா, அதுல மொத்தம் 2 பொண்ணுங்களை அது எப்பவோ எழுதிட்டு போயிருச்சு. மீத இருக்கிறதோ நம்ம ஹீரோயின் தான். சோ இந்த மாதிரி இவங்க வந்த உடனே ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வர்ற சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா லைட்ஸ் ஆஃப் பண்ணி அதை வேட்டையாட ரெடி ஆகுறாங்க. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா மறைமுகமா வந்து இவங்கள அட்டாக் பண்ணுது. இத பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினால அங்கிருந்து தப்பிக்க முடியாதனால அவங்க காட்டு வழியா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. பின்னாடியே அந்த லோக்கல் டீனரோ நம்ம ஹீரோயினை துரத்திட்டு போறான். ஆனா அந்த மான்ஸ்டர் நம்ம பசங்க 3 பேத்தையும் விடுற மாதிரியே தெரியல. நம்ம பசங்களும் என்ன பண்றாங்கன்னா கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த மாதிரி அவங்க காரை வேகமா ஓட்டிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த காரை கொண்டு போய் ஒரு மரத்தடியில மோதிடுறாங்க. எல்லாருமே அடிபட்டு கிடக்கும் போது பிஜேக்கு மட்டும் முழிப்பு வருது. அவ எந்திரிச்சு பார்த்தா ஜேசன் இறந்த நிலையில கிடக்குறான். இத பார்த்த உடனே பயந்து போன பிஜே அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது காணாம போன ரெபேக்காவும் கேட்டும் அங்கதான் இருக்காங்க. அவங்களோட 2 பேத்தோட கண்களுமே ஒரு மாதிரி வினோதமா மாறி இருக்கு. இத பார்த்த உடனே அவன் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே சேர்ந்து அவனை அட்டாக் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அங்க இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஆனா உள்ள வந்து பார்த்தா ஆனியாவை காணோம், ட்ரிஸ்டனை காணோம், நம்ம பசங்க யாரையுமே காணோம். வெளியில வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா எல்லா வண்டியும் நொறுங்கி கிடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம இப்ப என்ன பண்றதுனே தெரியாம இருக்காரு. இந்த சமயத்துலதான் நம்ம பசங்க எல்லாருமே எங்க இருக்காங்கங்கறத நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பசங்க 2 பேத்தையுமே அந்த மிருகம் ஒரு பால் அடைஞ்ச குகைக்குள்ள அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே எங்க போயிருப்பாங்க, எதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே அவர் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த சமயத்துலதான் கார்வி அந்த இடத்துக்கு வராரு. அவர் அந்த இடத்துக்கு வந்து எங்க அந்த கடைசி பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவ ஒன்னும் கடைசி பொண்ணு கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னோட தம்பியும் காணோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப பானியப் மட்டும் அந்த கடைசி ரிச்சுவலை முடிச்சிட்டானா எல்லாமே கைமீறி போயிடும், உன்னோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு மிருகமா மாறிடுவா. இப்ப எனக்கு உன்னை தவிர வேற எந்த உதவியுமே கிடையாது, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, என் கூட வா, என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தா யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ஒரு மேப், அதை தூக்கி நம்ம ஹீரோ கையில கொடுக்கறாரு. இப்ப இங்க நம்ம ஹீரோயினை வந்து ட்ரிஸ்டனோட அப்பா மயக்கப்படுத்தி அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. எந்த மாதிரி அவன் அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போகும்போது பிஜே அலற சத்தம் அவனுக்கு கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் பிஜேவை உரு தெரியாம கொலை பண்ணுது. இப்ப இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை இங்க கட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். அதே சமயம் அந்த குகைக்கு உள்ள போற வழி இருக்கும் இல்லையா, அதோட வாசல்ல
நம்ம கார்வேயும் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. இப்பதான் கார்வே எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சாம், அதாவது நம்ம ட்ரிஸ்டனோட அப்பா, ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர். நம்ம கார்வே வந்து இப்ப எப்படி நம்ம பசங்க எல்லாருமே காப்பாத்தி அங்கிருந்து வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் ரெபேக்காவும் கேட்டும் அந்த மிருகத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அதுவும் நம்ம ஹீரோயினை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக. எங்க நம்ம கார்வே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பழைய சுத்தியில வந்து அவர் கையில கொடுக்கறாரு. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இது ஒரு பழமையான ஆயுதம், இது கண்டிப்பா உதவும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இந்த சமயத்துல தான் அந்த மான்ஸ்டர், அதாவது பானியப்னு சொல்லப்படுற அந்த மான்ஸ்டரை நமக்கு இப்ப காட்டுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினையும் தன்வசப்படுத்த பாக்குது. இவ இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் உள்ள வராரு. இந்த மாதிரி உள்ள வரும்போது அவரு தன்னோட ஸ்டெப் ஃபாதரை பாத்துறாரு. எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது அந்த ஆளுதாங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா அவங்க கூட போய் சண்டை போடுறாரு. சோ இந்த மாதிரி இவங்க சண்டை போடும்போது இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படுது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மொத்தமா அதோட கண்ட்ரோலுக்கு போக பார்க்கும்போது அந்த சமயத்துலதான் நம்ம கார்வே உள்ள வராரு. அவரு வந்து அம்ப வச்சு அந்த மிருகத்து கூட சண்டை போடுறாரு. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த எலக்ட்ரிக் லைட்டரை வச்சு நம்ம ஹீரோ அவனை ஒரே அடியா அந்த இடத்துல மட்டையாக்குறாரு. இந்த இடத்துல நம்ம கார்வே பூமரங்க வச்சு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்ப அந்த பக்கம் வராரு. இந்த மாதிரி அவர் வர்ற சமயத்துலதான் ரெபேக்காவும் கேட்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கார்வே கொடுத்திருப்பாரு இல்லையா ஒரு பழைய ஆயுதம், அதை காட்டுறாரு. அதை காட்டின உடனே 2 பேருமே பயந்து போய் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார்வே என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்துல அவரால் சுத்தமா முடியல. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மான்ஸ்டர் தசை திருப்புறாரு. இந்த சமயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நம்ம கார்வே என்ன பண்றாருன்னா அந்த பூமரங்க வச்சு அதோட கண்ணையே வெட்டுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டரால பாதிக்கப்பட்ட கேட்டோ ரெபேக்காவோ திரும்பவும் சுயநலவுக்கு வராங்க. சோ உடனே நம்ம ஹீரோ 3 பேரையும் கூட்டிட்டு வெளியில போறாரு. அந்த இடத்துல வெளியில போகும்போது ஆனியா என்ன சொல்றாங்கன்னா நீ எங்க கூடயே வந்துரு, தயவு செஞ்சு எங்க கூடயே வந்துரு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சும் போதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ட்ரஸ்டனையும் கார்வேவையும் நான் தான் காப்பாத்தணும், அதனால நீ இங்க இருந்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ட்ரஸ்டனை காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவரோட ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்ணிடுறாருன்னா கன்னை எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாரு. இதனால நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ரத்தம் கசியுது. இதை பார்த்த உடனே ட்ரஸ்டின் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு, இந்த மாதிரி எவ்வளவோ கெஞ்சறான். ஆனா நம்ம ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, நீ இங்க இருந்து போயிரு, என்னோட உயிரை விட உன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு ட்ரஸ்டின் அங்கிருந்து கிளம்புறான். நம்ம பசங்க எல்லாருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட ஸ்டெப் ஃபாதர் நம்ம ஹீரோ கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம கார்வே ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறாரு. அதுதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இசைக்கரையை வச்சு அவர் வாசிக்கும் போது அந்த மான்ஸ்டரால எங்கேயுமே நகர முடியல. அதே சமயம் இவங்களுக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒவ்வொரு விதமா சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இப்போ ஒரு கடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம கார்வே அந்த இசைக்கரையை வச்சு கடைசியா ஒரு நோட்டை பிளே பண்ணும்போது அந்த மிருகம் அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல அழிஞ்சு போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடமே இடிஞ்சு தரம் மட்டமாகுது. இத வந்து நம்ம ட்ரஸ்டினும் அங்க இருந்து பாக்குறான். வேக வேகமா போய் நம்ம ஹீரோவை காப்பாத்தலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது இப்ப இவங்க வந்த வழி மொத்தமா மூடுது. நம்ம ட்ரஸ்டனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட அண்ணனை விட்டுட்டு அவரால் திரும்ப வரவே முடியல. இந்த மாதிரி அவர் வந்து திரும்ப அவரோட வீட்டுக்கு போகும்போது ஆனியா நம்ம ஹீரோக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ட்ரஸ்டனோட முகத்தை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம ஹீரோவால இனி திரும்ப வரவே முடியாதுங்கிறது. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழிஞ்சு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்தை வித்துட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்புறாங்க. என்னதான் ட்ரஸ்டன் வந்து இந்த நிலத்தை விற்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா அதை அவன் பண்ணல. அதுக்கு பதிலா இந்த நிலத்தை என்ன பண்ணிட்டானா இங்க இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸ்க்கு அவன் எழுதி கொடுத்துறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் இன்னொரு புது வாழ்க்கையை தேடி அவங்க கூட கிளம்புறாங்க. சோ இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.